8000 கோடியா? இந்த 8000 கோடி ஒண்ணும் அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டத்துக்காக அறிவிச்ச தொகை இல்லங்க. பேங்க் அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு பேங்க் ஃபைனா வசூல் பண்ண தொகைகள் தான். மினிமம் பேலன்ஸ பத்தி நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தெரியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட நம்ம பேங்க்ல எடுக்கவே கூடாது. அது அப்படியே அதிலேயே இருக்கட்டும். இவ்வளவுதான். ஆக்சுவலா பேங்க் சைடுல மினிமம் பேலன்ஸ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க பேங்க் மந்த்லி மினிமம் பேலன்ஸ் அப்படின்ட்டு நாங்க 30,000 நிர்ணயிச்சிருக்கோங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் குடுக்குறோம். 1 நீங்க அத ஒரே நாள்ல அந்த 30,000 கட்டி, அந்த ஒரு நாள் ஃபுல்லா இருக்க விட்டீங்கன்னா, எங்களுக்கான மந்த்லி மினிமம் பேலன்ஸ் கிடைச்சிருச்சு. நீங்க மறுநாள் அந்த முழு தொகையை 0 பேலன்ஸ் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல அப்படின்னா 2வது ஆப்ஷன் இருக்கு. டெய்லியும் அந்த அக்கவுண்ட்ல ரூ. 1000 இருந்துச்சுன்னா, 1ஆம் தேதி 1000, 2ஆம் தேதி 1000, 3ஆம் தேதி 1000ன்னு நாங்க 30 நாளைக்கு 30,000 அப்படிங்கிற கூட்டிக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்? அந்த ரூ. 1000 அதுல போட்டு வைப்போம். சம்பளமே 25,000 நான் எங்கங்க மினிமம் பேலன்ஸ் 30,000க்கு போறதுன்ட்டு எல்லாருமே அந்த ரூ. 1000 அந்த அக்கவுண்ட்ல போட்டு வைப்போம். அது அப்படியே ஒவ்வொரு நாளும் கூட்டும் பொழுது 30 நாளைக்கு 30,000 வந்துரும். இதுதான் மினிமம் பேலன்ஸோட கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது மினிமம் பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 8000 கோடி அப்படிங்கிற தொகையை பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த பேங்க் நிறுவனங்கள் வசூல் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எல்லாரும் கவனிக்கிறது இல்லை. ஒரு ரூ. 10 ரூ. 5 அப்படிங்கிறது அந்த ரூ. 10 ரூ. 5 தான் இன்னைக்கு 8000 கோடியாக நிக்குது.